கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. அனைவருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி சபத். எல்லாரும் கை தூக்கி சத்தமாக சொல்லுங்க பார்ப்போம். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து கை குலுக்கி சொல்லுங்க பார்ப்போம். ஹாப்பி சபத். ஓகே, எல்லாரும் நல்லா உற்சாகமாக இருக்கிறீங்க. இந்த நாளிலும் இந்த 12வது வாரம் பாடத்தை நாம் என்ன செய்ய போகிறோம், படிக்க போகிறோம். என்னுடைய தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னால், உம் மகிமையை எனக்கு காண்பித்தருளும். நல்ல ஒரு அருமையான தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த பாடம் யாரெல்லாம் வாசித்தீங்க? எத்தனை பேர் வாசித்தீங்க? அந்த அம்மா மனப்பாடமாகவே வசனம் சொன்னாங்க. வேறு யாரெல்லாம் வாசித்தீங்க? சரி, உங்களுக்கு இதனுடைய ஷரத்து முக்கியமாக தெரிஞ்சிருக்கோம். ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் அதனுடைய கருத்துக்கள் ரொம்ப ஆழமான ஒரு பொக்கிஷம் போல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதாமத்தில் ஒரு ஓமை சொல்லப்பட்டிருக்குதோ, முத்து ஒன்றை மனிதன் கண்டான், அந்த முத்துக்காக எடுக்கிறதுக்கு அவன் என்ன செஞ்சானா, தன்னுடைய எல்லா செல்வத்தையும் விற்று அந்த முத்தை எடுக்கிறதுக்காக என்ன செஞ்சானா, எல்லாத்தையும் செலவழிச்சானா. அதே போல் இந்த வார பாடம் ஒரு பெரிய முத்து அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம், சொல்லலாம். உம் மகிமையை எனக்கு காண்பித்தருளும் அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. நாம் எல்லாரும் சேர்ந்து அந்த மனப்பாட வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது, எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர், கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமுள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். இது கர்த்தருடைய நாமம் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வாரம் நமக்கு கொடுக்கப்பட்ட யாத்ராகம புஸ்தகத்தினுடைய பகுதி என்ன அப்படின்னு சொன்னால், யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 34ஆம் அதிகாரம், இந்த 2 அதிகாரம் தான் நமக்கு மையமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் வைத்து ஒரு 5 பாடம் நமக்கு என்ன செஞ்சுருக்காங்க, தந்திருக்கிறாங்க. நம்ம இந்த கடந்த 11 வாரமும் என்ன செஞ்சுருக்கிறோம் அப்படின்னா, யாத்ராகம புஸ்தகத்தில் எப்படி அவங்க யாத்திரைக்கு வர்றதுக்கு முன்னாடி எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்படுத்தப்பட்டு அவங்க பார்வோன்ட்டிருந்து எப்படியும் மீட்டெடுக்கப்பட்டு யாத்திரையாக என்ன செய்கிறாங்க, கானானுக்கு வர்றாங்க. கானானுக்கு வரும்பொழுது செங்கடல்லேருந்து முதல்ல என்ன செய்யுது, அற்புதம் ஆரம்பிக்குது. செங்கடல்லேருந்து இப்போ சீனாய் மலை வரைக்கும் என்ன செஞ்சுட்டாங்க, வந்துட்டாங்க. சீனாய் மலையில் ஆண்டவர் என்ன செஞ்சார், 10 கற்பனையும் சில பிரமாணங்களையும் என்ன செஞ்சார், கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம வேதாகமத்தில் என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். இதுக்கு அப்புறமா அந்த 40 நாள் மோசே மலையில் ஏறின பொழுது அந்த 10 கற்பனையும் சில பிரமாணங்களையும் கொடுக்கும்போது 40 நாள் ஆயிற்று. அதனால ஜனங்கள் என்ன செஞ்சாங்க நமக்கு தெரியும். என்ன செஞ்சாங்க, ஒரு பொன் கன்றுக்குட்டி என்ன செஞ்சாங்க, ஆரோன் மூலமாக அந்த பொன் கன்றுக்குட்டி உருவாக்கப்பட்டது. இந்த பொன் கன்றுக்குட்டி உருவாக்கப்பட்ட உடனே ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்கிறாரு, நீ கீழே போய் பாரு, ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, தங்களை தாங்களே கெடுத்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, சொல்கிறாரு. இப்போ மோசே கீழே இறங்கி வரும்பொழுது தன்னுடைய கையில் இருக்கிற கற்பனை பலகை தேவன் எழுதி கொடுத்தது என்று கூட அவன் என்ன செய்யலை, யோசிக்கலை. நாம் கூட ஒருத்தர் ஒரு பொருள் கொடுத்தா யோசிப்போம், அப்படி தானே, இதை கீழே போடவா வேண்டாமா அப்படின்னு சொல்லி கொடுப்போம். அதுவும் அந்த கற்பனை பலகை யார் கொடுத்துருக்குறா, யார் கொடுத்துருக்குறா, சத்தமாக சொல்லுங்கள், எல்லாரும் பாடத்தானே படிக்கிறோம். தேவன் கொடுத்தது. அது தேவன் கொடுத்தது என்று தெரிந்தும் கூட அந்த கற்பனை பலகையை என்ன செஞ்சிடறா, கீழே போட்டு உடைச்சிடறான். ஆண்டவர் ஏதாவது கோபப்பட்டாரா? அந்த கற்பனை பலகை உடைச்சோடனே கோபப்பட்டாரா இல்லையா? கோபப்படவே இல்லை. அதுக்கு எந்த ரியாக்ஷனுமே அவர் என்ன செய்யலை, காட்டலை. ஆனால் மோசே அந்த மலையை பார்த்து பேசுன்னு சொன்ன உடனே என்ன செஞ்சான், அடித்தான். அப்போ ஆண்டவர் என்ன செஞ்சார், கோவப்பட்டார். ஏன், கற்பனை பலகையை உடைக்கும் பொழுது அதுதான் தன்னுடைய குணாதிசயம் தெரிஞ்சு அதை உடைக்கும் பொழுது வருத்தப்படாத ஆண்டவர் அப்போ என்ன செஞ்சார், வருத்தப்பட்டார். ஏன் அப்படின்னா உங்களுக்கு அது ஆன்சர் தெரியும். நீங்கள் நிறையா ஈஜிப்ட் புக்கு கூட படிச்சிருப்பீங்க, அதில் விளக்கம் இருக்குது. ஏன்னா அதில் அவன் கோபங்கிறத காண்பிக்கக்கூடாது அப்படின்னா ஆண்டவர் கோவப்படுறாரோ அப்படின்னு நினச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய குணத்தை அவன் என்ன செய்யலை, சரியாக காட்டலை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஆண்டவர் அந்த கற்பனை பலகையை உடச்சி அவன் கீழே வரும்பொழுது ஜனங்கள் எல்லாரும் பாவம் செஞ்சுருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு ஆண்டவர் எல்லா ஜனங்களையும் அடித்தார். யாரெல்லாம் ஏன் பக்கம் திரும்பி வாரான்னு சொல்லும்போது எத்தனை பேர் மீந்து வந்தாங்க, ஒரு
3000 பேர் மட்டும்தான் என்ன செஞ்சாங்க, வந்தாங்க. மீதி எல்லாருக்கும் ஒரு நியாய தீர்ப்பு தேவன் என்ன செஞ்சாரு, கொடுத்தார். சரி, அந்த மீதி இருந்த ஜனங்களுக்கும் தண்டனை கொடுத்தாரா இல்லையா? மீதி இருந்த ஜனங்களுக்கும் என்ன செஞ்சாரு, மோசே ஆண்டவர்கிட்ட போறான், ஆண்டவரே இந்த ஜனங்களை நீர் என்ன செஞ்சிடாதிரும், அழிச்சிடாதிரும் ஆண்டவரேன்னு சொல்லி என்ன செஞ்சா, ஆண்டவருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணினா. ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சார், மன்னித்தார். ஆனால் அந்த ஜனங்களை என்ன செஞ்சார், உபாதித்தார் அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாத்திராகமம் 32 அதிகாரம் 35 வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆரோன் செய்த கன்றுக்குட்டியை ஜனங்கள் செய்வித்தது நிமித்தம் கர்த்தர் அவர்களை உபாதித்தார். மரித்தவர்களுக்கும் நியாய தீர்ப்பு இருந்துச்சு, உயிரோடு இருக்கிறவங்களுக்கு என்ன கிடந்துச்சு, தண்டனை என்ன செஞ்சிச்சு, ஆண்டவர் என்ன செய்தார், கொடுத்தார். இன்னைக்கு நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த தண்டனையெல்லாம் கொடுத்தாரு, ஜனங்களை வாதிச்சாரு, ஜனங்களை கொண்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இதுக்கு பிறகு என்ன நடக்க போகுது, இந்த வாழ்க்கையில் இந்த யாத்திரை பயணத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் என்ன வைக்க போகிறாரு அப்படிங்கிறத மோசே அறிஞ்சிக்கிடணும்னு என்ன செய்கிறான், ஆசைப்படுறான். ஆண்டவர் சொல்கிறாரு கோபத்தில், நீ இந்த 33 அதிகாரம் 7 வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, அந்த பாளையத்துக்கு மத்தியில் இருக்கிற அந்த கூடாரத்தை பெயர்த்து அந்த பாளையத்துக்கு புறம்பே என்ன செய்ய கொண்டு போய் வை அப்படிங்கிறார். ஏன் ஆண்டவர் அந்த கூடாரத்தை, மத்தியில் இருந்த கூடாரத்தை தூக்கி எங்கே கொண்டு போய் வைக்க சொல்கிறாரு, வெளியே கொண்டு போய் வைக்க சொல்றார். எதுக்காக அப்படி சொல்லணும்? அது மத்தியில் தானே இருந்துச்சு, இவ்வளோ நாள் அவங்க கிட்ட தானே இருந்து. அப்புறம் ஏன் இந்த அவர்கள் மத்தியில் இருந்த கூடாரத்தை தூக்கி பாளையத்துக்கு வெளியே கொண்டு போன்னு ஏன் சொல்லணும்? சொல்லுங்க பார்ப்போம் யாராவது. மத்தியில் இருக்கிற ஒரு கூடாரத்தை, அதன் மத்தியில் தான் ஆண்டவர் வாசம் பண்ணுகிறாருன்னு தெரியும். எங்கே போனாலும் மத்தியில் கூடாரம், அந்த கூடாரத்தை தான் வைப்பாங்க. அதை தூக்கிட்டு வெளியே கொண்டு போ, பாளையத்துக்கு வெளியே கொண்டு போ அப்படின்னு சொல்றாரு. எதற்காக வெளியே கொண்டு போக சொல்றாரு? சரி, ஆண்டவருக்கு மனசுல என்ன வந்துருச்சு, ஒரு பெரிய வருத்தம் வந்துச்சு. இந்த ஜனங்களை நான் செங்கடலை பிளந்து அங்கே இருந்து பாதை இல்லாத இடத்துல கூட வழிநடத்தி கொண்டு வந்து, எகிப்தில் 420 வருஷமா அடிமையா இருந்தாங்க, அவர்கள் அங்கிருந்து நான் மீட்டு எடுத்து பாலுந்தேனு ஓடுகிற கானான் தேசத்துக்கு கொண்டு வருவேன்னு சொல்லி வாக்கு கொடுத்து அந்த ஜனங்களை நான் அங்கிருந்து கொண்டு வந்து, தண்ணி இல்லாத இடத்துல தண்ணியும், மண்ணா சாப்பாடு இல்லாத இடத்துல சாப்பாடையும் கொடுத்து நான் போசிக்க வச்சு அவங்களுக்கு வழி நடத்திட்டு வரேன். ஆனால் ஆண்டவர் மக்கள் என்ன செய்கிறாங்க, பாவம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவருடைய மனசில் இருந்ததுனால தூக்கி என்ன செய்ய சொல்கிறாரு, கூடாரத்தை வெளியே வைக்க சொல்கிறார். இப்போ அந்த கூடாரத்துக்கு மோசே என்ன செய்கிறான், ஆசரிப்பு கூடாரன்னு பேர் வைக்கிறான். இந்த ஆசரிப்பு கூடாரம் அப்படின்னு பேர் வைக்கிறான். ஆனால் உண்மையிலே இது ஆசரிப்பு கூடாரம் தானா? ஆசரிப்பு கூடாரம் தானா? இல்லை. ஏன்னா நம்ம இப்போ தான் 25 அதிகாரத்திலேருந்து 31 அதிகாரம் வரைக்கும் படிக்கும் பொழுது அந்த ஆசரிப்பு கூடாரம் முறைமை எப்படி இருக்கணும்னு என்ன செஞ்சார், ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. ஆனால் இது ஆசரிப்பு கூடாரம் அல்ல, தற்காலிகமாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு கூடாரம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, ஈஜுவைட் எழுதுறாங்க. தற்காலிகமாக அமைக்கப்பட்ட ஒரு கூடாரம். ஆனால் அந்த இடத்துல தான் ஆண்டவர் என்ன செய்வார், மோசையோட என்ன செய்வார், பேசுவார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நீங்கள் அதை யாத்திராகமம் 33 அதிகாரம் 8 வசனத்தை பார்க்குறோம் பாருங்க. மோசே கூடாரத்துக்கு போகும்போது ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடார வாசலில் நின்று கொண்டு அவன் கூடாரத்துக்குள் பிரவேசிக்க மட்டும் அவன் பின்னே பார்த்து கொண்டிருந்தார்கள். அவன் பின்னே பார்த்து கொண்டு. ஏன் கூடாரத்துக்கு போகும்போது பின்னாடி ஏன் பார்த்துட்டு இருக்கணும்? பார்க்கறதுக்கு என்ன இருக்குது? ஏன் அவங்க பார்த்தாங்க? மனசுல என்ன இருக்கு தெரியுமா? இப்ப என்ன போயிருச்சு, மத்தியில இருந்த கூடாரம் எங்க போயிட்டு, வெளியே போயிட்டு. அப்ப ஆண்டவரை நம்ம விட்டு என்ன செஞ்சிட்டாரு, வெளியே போயிட்டாரு. நீங்க யாராவது ஒருத்தர் சத்தமா வாசிங்க அந்த 33 அதிகாரம் 1 வசனம் 2 வசனத்தை கொஞ்சம் சத்தமா வாசிங்க பார்ப்போம். 33 1 2. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீயும் எகிப்து தேசத்திலிருந்து நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்களும் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த
பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போங்கள். பாருங்க, ஆண்டவர் இதுவரைக்கும் சொன்னாரு, மோசையும் சொன்னா இது உம்முடைய ஜனம். ஆண்டவர் சொல்றாரு ஏன் ஜனம் அப்படிம்பாரு. ஆனா இப்போ மோசையை பார்த்து சொல்றாரு ஓன் ஜனம் அப்படிங்கிறாரு. எப்ப செய்யறாரு? பாவம் செய்த பிறகு தேவன் என்ன சொன்னாரு? இது ஓஞ்சனம். ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சாங்க. ஆதாமுக்கு துணையா ஏவாளை கொடுத்த உடனே ஆதாம் என்ன சொன்னான்? இது என் மாம்சத்தில் மாம்சம், என் எலும்பில் எலும்புன்னு சொன்னா. பாவம் செஞ்சோன்னு என்ன சொன்னா? நீர் கொடுத்த ஸ்திரீ அப்படின்னு சொன்னான். அப்படியே மாறிடுச்சு. இங்க பாருங்க, அதே போல பாவம் செய்யறதுக்கு முன்னாடி தேவனுடைய ஜனங்களா இருந்தாங்க. எப்ப பாவம் செய்தார்களோ அப்போ ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்றாரு ஓன் ஜனம் அப்படிங்கிறாரு. எப்படி இருக்கும்? நம்முடைய பிள்ளைகள் கூட சில நேரத்தில் தவறு செய்யும் பொழுது நம்ம ஒரு பிள்ளையை இன்னொரு பிள்ளையை கம்பேர் பண்ணி சொல்லுவோம். அதே போல் மாணவர்கள் மத்தியிலையும் ஒரு பையன் நல்லா படிப்பான், இன்னொரு பையன் என்ன செஞ்சிருவான்? மோசமாக இருப்பான். அவனை பாரு அப்படின்னு சொல்லி கொடுப்போம். இந்த ஜனங்கள் பாவம் செஞ்ச உடனே ஆண்டவர் சொல்றாரு ஓன் ஜனப்பா அப்படிங்கிறாரு. மோசைக்கு எப்படி இருந்திருக்கும்? இந்த ஜனத்தை நானா பெத்தெடுத்து ஏன் ஜனம்னு சொல்றதுக்கு அப்படின்னு வருத்தம் இருக்குமா இல்லையா? ஆனா அதை காட்டவே இல்லை. அது அவன் என்ன செய்யல, மனசுல வச்சிருக்கான். ஆண்டவர் ஏன் ஜனம்னு சொல்றாரு, அது அவருடைய ஜனம் அல்லவா, அவர் அல்லவா எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வந்தார். அது அவன் யோசிக்கிறான். யோசிச்சுட்டு இதுக்கு பிறகுதான் அவன் என்ன செய்யறான்னா, இனி ஆண்டவரை நம்ம என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது, ஆண்டவர்கிட்ட கேள்வியா கேட்கணும் அப்படின்னு சொல்லி இந்த அதிகாரம் முழுவதுமே கிட்டத்தட்ட ஒரு 3 கேள்வி மூலமா என்ன செய்யறான், வைக்கிறான். அப்படிதான் இந்த அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னா, இதுவரைக்கும் ஆண்டவர் மேக ஸ்தம்பத்திலையும் அக்கினி ஸ்தம்பம் மூலமாகவும் நான் உன் கூட வருவேன், நான் உன் மத்தியில இருப்பேன்னு சொன்னார். இப்ப என்ன சொல்றாருன்னு பார்த்தா, அதே 33ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி கானானியனையும் எமோரியனையும் ஏத்தியனையும் பெர்சியனையும் ஏவியனையும் எபூசினையும் துரத்து விடுவேன். 3ஆம் வசனம் வாசிங்கம்மா. ஆனாலும் நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன், நீங்கள் வணங்கா களத்துள்ள ஜனங்கள். இப்போ சொல்றாரு, நான் இதுவரைக்கும் நான் வருவேன், மேகஸ்தம்பம் மூலமா நான் வருவேன்னு சொன்னார். இப்போ சொல்றாரு நான் வர மாட்டேன், யார் அனுப்புவேன்? தூதனை அனுப்புவேன், நான் உங்க மத்தியில் நான் கூடவே வரமாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ மோசைக்கு எப்படி இருந்திருக்கும், ஜனங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? இப்போதான் ஜனங்கள் யோசிக்கிறாங்க, இதுவரைக்கும் கர்த்தருடைய சமூகம் நமக்கு முன்னாடி வந்துச்சு, இப்போ நான் வரமாட்டேன்னு சொல்றாரு. அப்பதான் என்ன செய்யறாரு, கூடாரத்தை பெயர்த்து வெளியே கொண்டு போ அப்படிங்கிறாரு. அப்போ ஜனங்களுக்கு புரிஞ்சிருச்சு, இனிமே நம்ம கூட யார் இருக்க மாட்டா, ஆண்டவர் என்ன செய்யக்கூடாது, நம்ம கூட இருக்க மாட்டார், இப்போ கூடார வெளியே போயிடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இப்போ ஜனங்கள் எல்லாரும் மோசே எங்க போறான், கூடாரத்துக்கு போகும்பொழுது இப்பதான் வாசல் நின்று பார்க்குறாரு. ஏன் பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் பின்னாடி வாசிப்போம். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்கையில் மேக ஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது, கர்த்தர் மோசையோட பேசினார். இப்பதான் ஜனங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதி வருது. நான் கூட வரமாட்டேன் அப்படின்னு சொன்னாரு, கூடாரத்தை வெளியே எடுத்துட்டு போயிட்டாரு, நம்ம கூட இருக்கிறாரா, நம்ம மத்தியில இருக்கிறாரா இல்லையான்னு சொல்லி ஜனங்கள் எல்லாரும் அப்படியே தவிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ திரும்பி பார்க்குறாங்க, மோசே மட்டும் உள்ள போறானே, ஆண்டவர் இறங்குறாரா, மேக ஸ்தம்பம் மூலமா இறங்குறாரா, அவரோட பேசினா நமக்கெல்லாம் என்ன செஞ்சிருக்கோம், ஒரு வாழ்வு வந்துடும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க பார்க்குறாங்க. ஆண்டவர் மோசையோட என்ன செஞ்சாரு, பேசினார். பேசும் பொழுதுதான் இப்போ மக்களுக்கு உயிர் வருது. ஆகா பரவாயில்ல, ஆண்டவர் மோசையோட என்ன செஞ்சிட்டாரு, பேச ஆரம்பிச்சார். நாம செய்த பாவத்தில் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாரு, மன்னிச்சிட்டாரு. ஒருவேளை நாமளும் என்ன செஞ்சிருப்போம்னா, நல்லவங்க தான், நீதிமானம் ஆக்கப்பட்டவங்க தான், ஆனால் சில நேரங்களில் நாமளும் அறியாமலும் என்ன செய்கிறோம், பாவம் செய்கிறோம். ஒருவேளை அப்படி பாவம் செய்யும் பொழுது நம்முடைய இருதயத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா, நான் ஆண்டவரை விட்டு மீறிட்டேனே, ஆண்டவர் இந்த பாவத்தை மன்னிப்பாரா? எத்தனையோ ஜனங்கள் சத்தியத்தை விட்டு வழி விலகி பாவத்திலே போன ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. நாம சத்தியத்தில் இருக்கோம், ஆனால் இருந்தாலும் சில அறியாத பாவங்களும் அறிந்தும் சில பாவங்களும் செய்கிறோம். இருந்தாலும் ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறார், மன்னித்து கொண்டிருக்கிறார். இதுதான் தேவன் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய ஸ்லாக்கியம். இப்படி இருக்கும் பொழுது
இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் கூடார வாசல் நின்று பார்க்குறாங்க. ஆண்டவர் மோசையோட பேசுன உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 11ஆம் வசனம் வாசிக்கிறேன். ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார். இப்போ முகமுகமாக பேசினார் அப்படின்னு சொன்னோடனே மக்களுக்கும் மோசைக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருந்திருக்கும். யார்கிட்டலாம் ஆண்டவர் மோசையோட பேசின மாதிரி நம்மகிட்ட எத்தனை பேர்ட்ட பேசியிருப்பார் சொல்லுங்க பார்ப்போம். பேசியிருக்காரா? இல்லை. சரி, ஆண்டவர்கிட்ட முகமுகமாக பேசலாமா பேச முடியாதா? பேச முடியுமா முடியாதா? நீங்கள் அந்த அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்க பார்ப்போம். நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க கூடாது. இங்க என்ன சொல்லியிருக்குன்னா யாரை இனி பார்க்க முடியாதுன்னு சொல்றாரு. இங்க என்ன சொல்லியிருக்குது? மோசையே முகமுகமா பேசினான். இப்ப முகமுகமா பேசினாரா பேசலையா? அப்ப முகமுகமா பேசினதுடைய அர்த்தம் என்ன? அதுதான் நாம புரிஞ்சுக்கிடணும். யாருமே முகமுகமா ஆண்டவரை என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. நீங்க உபாகமம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். எடுத்தவங்க வாசிங்க. உபாகமம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தர் மலையிலே அக்கினியின் நடுவில் இருந்து முகமுகமாய் உங்களோட பேசினார். உபாகமம் மோசே கடைசி இஸ்ரவேல் ஜனங்களுடைய வழி பிரயாணத்தில் கடைசியில் ஒரு பிரசங்கம் மாதிரி என்ன செய்யற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்றான். அங்கே என்ன சொல்றாரு? உங்களோட முகமுகமாக அக்கினியின் நடுவில் இருந்து என்ன செஞ்சாரு? பேசினாரு. 10 பிரமாணத்தையும் சீனாய் மலையில கொடுக்கும் பொழுது எல்லாரும் முகமுகமா ஆண்டவரை பார்த்தாங்களா? எல்லாரும் எங்க தான் இருந்தாங்க? கீழே இருந்தாங்க. மோசேயும் பக்கத்தில் போனா ஆண்டவரை என்ன செய்ய முடியாது, முகமுகமா. அக்கினி நடுவில் இருந்த ஆண்டவர் பேசுகிற சத்தத்தை என்ன செஞ்சான்? கேட்டான். ஸோ மூளை நமக்கு தமிழில் என்ன செஞ்சுருக்கிறாங்க? முகமுகமாக கொடுத்துருக்குது. ஆனால் என்ன அப்படி அதில் நம்ம அர்த்தங்கள்னா நேரடியாக நம்மக்கிட்ட அவர் என்ன செய்கிறாரு? பேசுகிறார். இதை தான் முகமுகமாக பேசுறது அப்படின்னு அர்த்தம். இப்படி பேசுகிறத ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? பார்க்குறாங்க. அதில் அந்த வசனத்தினுடைய கடைசி பகுதியில் என்ன கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னா, அந்த யோசுவா அந்த என்ன செய்கிறான்னா பக்கத்தில் என்ன இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இது ஒரு பகுதி. இந்த கூடாரம் அமைக்கப்பட்டதிலிருந்து என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, தேவன் நம்மளை வெறுத்துட்டாரோ அப்படி நம்ம நினைக்கும் போது நமக்கு ஒரு சந்தோஷமான ஒரு ஆச்சரியமான செய்தி என்ன கிடைக்குது அப்படின்னா, தேவன் நம்ம என்ன செய்யல, பாவம் செய்தாலும் என்ன செய்யல, அவர் நம்மளை வெறுக்கவில்லை, மன்னிக்கிறார் என்கிறதான ஒரு சத்தியத்தை நாம் என்ன செய்கிறோம்? கற்றுக்கொள்கிறோம். இரண்டாவதாக 12ஆம் வசனத்தை நம்ம இதில் என்ன செய்கிறோம் பார்க்குறோம். பார்க்கும் பொழுது பாருங்க, மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போய் என்று சொன்னீர், ஆகிலும் என்னோட கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை நீர் அறிவிக்கவில்லை. ஆண்டவர் அனுப்புவேன்னு சொன்னாரா இல்லையா? உனக்கு முன்னாடி யார் போவான்னு சொன்னார்? ஒரு தூதனை அனுப்புவேன்னு சொன்னார். ஆனால் இவன் என்ன சொல்கிறா? என்னாரை அனுப்புவேன் என்று நீ சொல்லவில்லை என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே. ஆண்டவர் சொன்னதை அவர்கிட்ட என்ன செய்யறான்? ஞாபகப்படுத்துறான். ஆண்டவருக்கு தெரியுமா இல்லையா? நாம ஜெபம் பண்ண போறோம், நம்ம என்ன ஜெபம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? கண்டிப்பா தெரியும். இருந்தாலும் நம்ம வாயிலிருந்தே என்ன செய்யறாரு? அவர் கேட்க விரும்புகிறார். அப்படியே மோசேக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருந்தாரு, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைச்சதுன்னு சொன்னாரு. அவன் அதே வார்த்தையை வச்சு இப்படி சொன்னீர்லா, அப்ப எனக்கு முன்னாடி ஒரு தூதனை நீர் அனுப்புறேன்னு சொல்லியிருக்கிறீரு, ஆனா ஏன் கூட யாரை அனுப்புன்னு சொல்லலையேன்னு சொல்றான். எதுக்காக அப்படி சொன்னான்? ஏன் அப்படி சொல்லணும்? அவர் தான் அனுப்புறேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் அவன் ஏன் அந்த கேள்வியை திருப்பி கேட்கணும்? ஆண்டவர் அதுக்கு பதில் சொல்லியிருக்கலாம். எப்பா, நான் அதான் உனக்கு ஒரு தூதனை அனுப்புறேன்னு சொல்லிட்டேன் இல்லப்பா, பிறகு திருப்பி எதுக்கு என்கிட்ட கேட்குறேன்? நான் தான் எனக்கு பதிலாக ஒரு தூதனை அனுப்புறேன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறமா ஏன் இந்த கேள்வியை கேட்குறான்? சொல்லுங்க பாப்பா, யாராவது இதுக்கு என்ன பதில் சொல்லலாம்? அப்ப மோசேயினுடைய அடி மனசுல என்ன இருக்குது? அவன் என்ன நினைக்கிறானா, எனக்கு முன்னாடி யார் வேண்டாம், தூதன் வேண்டாம், யார் தான் வேணும்? நீர் தான் எங்க கூட வரணும். யோசித்து பாருங்க, அவனுடைய மனசுல எப்படி இருக்குன்னா, ஆண்டவர் நம்மளை விட்டு விலகிட்டாரோ, அவர் தூரமா போயிட்டாரோ,
அவருடைய பிரசன்னம் நம்மகிட்ட இருந்து விலகிட்டோ அப்படின்னு அவன் என்ன செய்யறான், யோசிக்கிறான். அப்படி யோசித்து கூட தூதனை அனுப்பின்னு சொல்லிட்டீங்களா, பரவாயில்ல நான் தூதனையே கூட்டிட்டு போறேன் அப்படின்னு அவன் என்ன செய்ய விரும்பல. நீர் தான் வரணும். நீங்க இப்போ 13ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறியணும். உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனம். அவர் ஓன் ஜனம் சொன்னாரு. மோசே சொல்றா இந்த ஜனம் யாருடைய ஜனம்? உம்முடைய ஜனம் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லும் பொழுது சொல்றான், உம்முடைய கண்கள்ல எனக்கு கிருபை கிடைச்சிச்சுன்னா நான் உம்மை அறிய வேண்டும். தேவனை பற்றி நான் அறிய வேண்டும். தேவனை பற்றிய அறிவுக்கும் தேவனை அறிகிற அறிவுக்கும் என்ன வித்தியாசம்? தேவனை பற்றிய அறிவுக்கும் தேவனை அறிவதற்கும் என்ன வித்தியாசம்? இப்போ எல்லாருமே கிறிஸ்தவங்கள் தான். நிறையா மற்ற சபைகள் இருக்கிறவங்களும் கிறிஸ்தவங்க தான் சொல்லிக்கிறாங்க. நாமளும் கிறிஸ்தவங்க தான் சொல்லிக்கிறோம். ஆனால் நம்ம விசேஷமாக என்ன சொல்லுவோம், எங்கிட்ட என்ன இருக்குன்னு சொல்லிக்கிறோம், சத்தியம் இருக்குது அப்படி நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் சொல்லிக்கிறோம். ஏன் அவங்க சத்தியம் இல்லை நம்மக்கிட்ட சத்தியம் இருக்குன்னு எப்படி சொல்கிறோம்? அப்படின்னா நம்ம இந்த ஓய்வுனால தேவன் சொன்னபடி என்ன செய்கிறோம், ஆசரிக்கிறோம், கற்பனைகளை கை கொள்கிறோம், 2ஆம் வருகையை எதிர்பார்க்கிறோம், நித்திய நியாய தீர்ப்பு உண்டுன்னு நாம் என்ன செய்கிறோம், விசுவாசிக்கிறோம். அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அதனால நாம் சத்தியம் உள்ளவங்கன்னு சொல்கிறோம். இதுதான் தேவனை அறிகிற அறிவு. அவனை தேவனை பற்றிய அறிவு என்ன அப்படின்னா, நாங்களும் கிறிஸ்தவங்க தான், நாங்களும் கோயிலுக்கு போகிறோம், நாங்களும் என்ன செய்வோம், பைபிள் படிப்போம், நாங்களும். இது தேவனை பற்றிய அறிவு, தேவனை அறிகிற அறிவு நமக்கு வேணும். அதனால தான் இயேசு கிறிஸ்து இந்த மோசே சொன்னதுக்கு பிறகு பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு சொல்வார். யோவான் 17:3 சொல்லுவார், ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அப்படி நமக்கு என்ன செஞ்சிருப்பார், சொல்லி கொடுப்பார். அவரை அறிகிற அறிவு. நீங்கள் சீலோவாமில் இந்த ஆசரிப்பு கூடாரம் இருக்கும் பொழுது அந்த ஏலி இருக்கிறதுக்கு பக்கத்தில் யார் சாமியில் இன்னும் பிள்ளையாண்டா இருப்பான். அப்படி பிள்ளையாண்டா இருக்கும் பொழுது ஆண்டவர் 2 முறை கூப்பிடுவார். இவன் ஏலி தாத்தாட்ட ஓடி போய் என்ன கூப்பிட்டீரேன்னு கேட்பான். ஏலி என்ன சொல்லுவாப்புல, இல்லைன்னு சொல்லிட்டு 3ஆவது வாட்டி தான் என்ன செய்வார், கர்த்தா சொல்லும் அடியேன் கேட்கிறேன். நீங்கள் அந்த 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ஒரு வசனம் சொல்லியிருக்கோம், ஒரு வாக்கியம் என்ன சொல்லியிருக்கோன்னா, சாமுவேல் இன்னும் கர்த்தரை அறியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கோம். சாமுவேல் இன்னும் கர்த்தரை அறியவில்லை. அவனுக்கு இன்னும் தேவனை குறித்ததான அறிவு அவனுக்குள்ள என்ன செய்யலை, வரலாமே. காரணம் என்னன்னா, அவன் சின்ன பையன். ஆனால் எங்கே தான் இருக்கிறான், ஆலயத்தில் தான் இருக்கிறான். இன்றைக்கி நிறைய பேர் ஆலயத்தில் தான் இருக்கோம், சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கோம். ஆனால் இன்னும் தேவனை அறிகிற அறிவு அவர்களுக்குள்ள என்ன செய்யலை, இல்லை. கொரிந்தியருக்கு பவுல் எழுதும்போது சொல்கிறாரு, எல்லா இடங்களிலேயும் அவரை பற்றி அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நாம் தேவனை அறிகிற அறிவில நாம் என்ன செய்யணும், வளரணும். 38 வருஷமாக ஒருத்தர் வியாதியாக இருந்தான். நமக்கு யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் அந்த சம்பவம் தெரியும். அந்த தூதன் வந்து தண்ணீரை கலக்கும் பொழுது யாராவது ஃபஸ்ட்டு போய் அங்கே குளத்தில் இறங்குறாங்களோ அவங்களுக்கு சுகம் கிடைக்கும். ஆனால் ஆண்டவர் வரார், இயேசு வரும் பொழுது அந்த 38 வருஷமாக வியாதியாக இருந்தவனை சுகமாக்குறாரு. நீங்கள் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் படிக்கும் பொழுது சொல்லியிருக்கோம், சொஸ்தமாக்கப்பட்டவன் அவரை இன்னார் என்று அறியவில்லை. இயேசு அப்படின்னு யாரோ ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அவர் என்னை சொஸ்தமாக்கிட்டு போயிட்டாரு, அவ்வளோதான். அதான் சொல்கிறான். இன்னும் நிறைய பேர் நம்ம தேவனை தொழுது கொள்கிறோன்னு சொல்கிறோம், தேவனை ஆராதிக்க வருகிறோன்னு சொல்கிறோம். ஆனால் அவரை அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்திருக்கிறோமா, அவருடைய குணாதிசயத்தை நாம் கற்றுக்கொண்டு இருக்கிறோமா, அவருடைய குணாதிசயத்தை நாம் பிரதிபலிக்கிறோமா? இது தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு முக்கியமான ஒரு பாடம். அதே போலதான் இந்த மோசே சொல்றான், உண்மை அறிந்து கொள்ள வேண்டும். என்ன நான் உண்மை அறிஞ்சுக்கணும், கொஞ்சம் தான் நான் அறிஞ்சிருக்கிறேன். 120 வருஷம் 3 பகுதியாக பிரிக்கிறோம், 40 மோசைக்கு பிரிக்கிறோம். அவை அந்த ஒவ்வொரு 40 வருஷ காலங்களிலேயும் தேவனை அறிந்தான், இன்னும் தேவனை அறிகிறான். 80 வயசுக்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்திட்டு வரான். அப்பவும் என்ன அவரை என்ன செஞ்சணும், நாமளும் உயிரோடு இருக்கும் வரைக்கும் தேவனை. ஒரு சின்ன கதை என்ன அப்படின்னா, ஒரு மரித்த வீட்டுக்கு ஒரு ஆள் போகிறார். போகும்பொழுது பக்கத்தில் என்ன செய்கிறாங்க, அந்த பாட்டியோட பிள்ளைங்க பேர பிள்ளைங்க எல்லாரும் என்ன செய்கிறாங்க, சேர்ந்து உள்ளே இருந்து
அந்த பாட்டி அழுகிறத என்ன செய்கிறாங்க, கேட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த வயதான ஐயாவுக்கு கிட்டத்தட்ட 85 வயசு, இந்த பாட்டிக்கு ஒரு 80 வயசு ஆயிடுச்சு. அந்த பாட்டியை பார்த்து பிள்ளைங்கள்லாம் கேட்குறாங்க, என்ன பாட்டி தாத்தா இறந்துட்டாரு, நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டால், நான் என்ன அந்த மனுஷனை புரிஞ்சிக்கவே இல்லை அப்படின்னாங்களாம். நான் அந்த மனுஷனை என்ன செய்யலை, அந்த தாத்தாவுக்கு 85 வயசு ஆகியும் இந்த பாட்டி என்ன அந்த தாத்தாவை என்ன செய்யலை புரிஞ்சுக்கு. இன்னைக்கும் சொல்லுவாங்க நிறைய கணவன் சொல்லுவாங்க, என் மனைவி என்ன புரியவே முடியல. மனைவி சொல்லுவாங்க, என் புருஷனை என்ன செய்ய முடியல, புரியவே முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நாம தெரிகிற நம்ம கண் முன்னால் இருக்கிறதான மனுஷர்களையே நாம் புரிய முடியல, அறிய முடியலன்னா சர்வ வல்லவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கிற தேவனை பற்றிய அறிவு அல்லது தேவனை குறித்ததான அறிவு நமக்கு எவ்வளவுனா ரொம்ப கம்மி தான். என்சைக்ளோபீடியாவில் இந்த சமுத்திரத்தினுடைய விலங்குகள் சமுத்திரத்துடைய நீர்வாழும் ஜந்துக்கள் எல்லாம் கணக்கிட்டால் கிட்டத்தட்ட அந்த எவ்வளவு பெர்சன்டேஜ் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்களான்னா 5% தான் என்ன செஞ்சுருக்காங்களாம், கண்டுபிடிச்சிருக்காங்களாம். என்ன எவ்வளோ கண்டுபிடிக்கணுமா, 95% கடலில் இருக்கிற நீர்வாழும் பிராணிகளையே என்ன செய்ய முடியலையா, கண்டுபிடிக்க முடியலன்னா 100% படைத்த தேவனுடைய ஞானம் அவருடைய அறிவு எப்படிப்பட்டது. இதை தான் மோசே விரும்புகிறான். இந்த தேவனை இன்னும் அறியணும். அவர் இஸ்ரவேல் ஜனங்களை அங்கிருந்து கொண்டு வந்தாரு, இப்போ வாஞ்சனன்னு சொல்றாரு. அப்படி சொல்ல விடக்கூடாது, இது அவருடைய ஜனம். என்ன அவருடைய மனசுல என்ன இருக்குதுன்னு நான் என்ன செய்யணும், அதான் சொல்றான், உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைச்சிச்சுன்னா இந்த ஜனங்களை வழிநடத்தக்கூடிய வழி எனக்கு என்ன செய்யும், காண்பின்னு சொல்றாரு. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு 14ஆம் வசனம், அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு என்ன செய்வேன், இளைப்பாறுதல் தருவேன். இப்ப சொல்லிட்டாரு, முதல்ல தூதன் அனுப்பேன்னு சொன்னாரு, இப்ப யார சொல்றாரு, ஏன் சமூகம் முன்னாடி செல்லும்பா, நீ தாராளமா என்ன செய்யலாம் போலாம் அப்படிங்கிறாரு. அப்படியே விட்டுருக்கலாம். அடுத்த ஒரு கேள்வி வருது பாருங்க, 15ஆம் வசனம், அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால், நீ வர்றேன்னு சொல்லிட்டு வராம இருந்தீர்னா எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். வேண்டாம், அப்படி ஒரு யாத்திரையே எனக்கு என்ன தேவையில்லை, அவசியமே இல்லை. நீர் வரலன்னா இந்த பயணம் எனக்கு வேண்டாம், நீர் ஏன் கூட இல்லைன்னா இந்த உலக வாழ்க்கையே எனக்கு வேண்டாம். நம்ம நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதம் கேட்குறோம், எனக்கு அதை தாரோம் இதை தாரோன்னு கேட்குறோமா, ஆண்டவரை நீர் மாத்திரம் எனக்கு போதும்னு கேட்குறோமா. சீசர்கள் சொன்னாங்க, யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே, நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. 73ஆம் சங்கீதத்தில் தாவீது சொல்றாரு, எனக்கோ உம்மை அண்டி கொண்டிருப்பதே நலம். பரலோகத்தில் உண்மை இல்லாமல் யாருண்டு, பூலகத்தில் உண்மை தவிர வேற விருப்பம் இல்லை. பக்தர்கள் எல்லாரும் அதை தான் சொல்லி கடந்து போகிறார்கள். இன்னைக்கு நமக்கு தேவை தேவன் கொடுக்குற ஆசீர்வாதமா, தேவனே நமக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்ம எதை தான் எடுப்போம். தேவன் தான் நம்ம மத்தியில் என்ன செய்யணும், கடந்து போகணும். 2 வாட்டியும் சொன்னாரு, தூதன் அனுப்புன்னு சொன்னாரு, அதையும் கேட்டுக்கிட்டான். ஆனால் அவன் என்ன செய்யலை, விடலை. 2வது சொல்றாரு, என் சமூகம் உனக்கு முன்னாடி செல்லப்பா அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு அவன் என்ன செய்யலை, விடலை. இன்னும் எங்களை இங்கிருந்து அழைச்சிட்டு போகலன்னா அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீர் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஆண்டவர் பதில் சொல்றாரு பாருங்க, 16ஆம் வசனம் வாசிக்கிறேன். எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதிரால் அறியப்படும். நீர் எங்களோட வருவதினால் அல்லவா. இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். இப்பவும் மோசே சொல்றான், இந்த ஜனம் என்னுடைய ஜனம் அல்ல, இந்த ஜனம் உம்முடைய ஜனம். இப்பதான் 17ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் மோசையை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். ஆண்டவர் சொல்றாரு, இப்பவும் மோசை விடுறானான்னு பார்த்தா இப்பவும் விட மாட்டேங்கிறான். 3வது வாட்டி விட மாட்டேங்கிறான். திருப்பி கேட்கிறான், அப்படின்னா உம்முடைய மகிமையை எனக்கு என்ன செய்யும், காட்டும். இதுதான் இன்னைக்கு நம்ம பாடத்தினுடைய ஷரத்து. உம்முடைய மகிமை அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொல்லி திருப்பி கேட்கிறான். கேட்கும் பொழுதுதான் பாருங்க 20ஆம் வசனம், நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க கூடாது. 19ஆம் வசனத்தில் சொல்றாரு, அதற்கு அவர், என்னுடைய தயை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி. மகிமை என்றால் தயை என்று
அர்த்தம். தயையை நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்றார். அப்போ தயைனா என்னது? அவருடைய நாமம். நாமம்னா ஹிந்தியில் நாமம், தமிழில் பெயர் அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்கிறோம்? படிக்கிறோம். ஏன் அவன் திருப்பி இந்த கேள்வி வைக்கிறான்? உம்முடைய மகிமை எனக்கு காண்பித்தரணும். இது அடுத்தடுத்து கேள்வி கேட்டுட்டே இருக்கிறான். அவரை சொல்றாரு, நான் அவரை அனுப்புவேன், சமூகம் முன்னாடி செல்லுன்னு சொல்றான். அவன் திருப்பி சொல்றான், அதெல்லாம் இருக்கட்டும், இன்னும் மகிமை காண்பியும், அதுக்கு பிறகுதான் நான் என்ன செய்வேன், இதெல்லாம் அவன் ஒத்துக்குவேன் அப்படின்னு சொல்றான். ஆண்டவருடைய தயையை என்ன செய்றாரு? காட்டுறாரு. எப்படி காட்டுறாரு அப்படிங்கிறத நாம் என்ன செய்கிறோம்? படிக்கிறோம். 34ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் நம்ம என்ன செய்கிறோம்? வாசிக்க போகிறோம். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர், கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3-4 தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். கிட்டத்தட்ட இதில் ஒரு 7 நாமம் பெயர் அவருக்கு கொடுத்துருக்குது. இந்த 7 குணமும் குணாதிசயமும் என்கிட்ட இருக்குப்பா, இதுதான் என்னுடைய மகிமை, இதை நான் உனக்கு முன்னாடி கடந்து போக பண்றேன், இப்படிப்பட்ட குணமுடையவர் தான் நான் அப்படின்னு சொல்லி என்ன செய்றாரு? மோசேக்கு காட்டுறாரு. இதுக்கு பிறகு மோசே எந்த ஒரு வார்த்தையும் பேசினானா இல்லையா? இதுக்கு பிறகு கேள்வி கேட்டானா இல்லையா? என்ன யாரும் பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க? இப்போ 33 அதிகாரம் படிக்கும்போது படித்தோம், கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தான். யார் என் கூட வருவா, நீர் யார் அனுப்ப போறீர்னு கேட்டான். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு விட மாட்டேன்னா, நாங்கள் எல்லாரும் இங்கே செத்துருவோம், நீர் எங்க கூட வரலன்னா என்ன செய்வேன், நாங்கள் இங்கேயே செத்து போவோம் அப்படின்னு சொல்கிறேன். எங்களுக்கு யாத்திரையே வேண்டாம், அப்படி ஒரு யாத்திரை அவசியம் இல்லை அப்படிங்கிறான். இன்னைக்கு நம்ம எந்த காரியத்தில் அவரை கூட வச்சு தான் செய்யணும்னு ஆசைப்படுறோம், இல்லைன்னா நம்ம மாம்சத்தில் முடிவெடுக்கிறோமா? ஒரு பொண்ணு மாப்பிள்ளை கல்யாணத்துக்கு நம்ம மாம்சத்தில் முடிவெடுக்கிறோமா? ஆண்டவர் சித்தப்படி செய்யணும்னு ஆசைப்படுறோமா? அல்லது நம்முடைய மாம்சப்படி ஒழுங்கு பண்ணிட்டு இது கர்த்தரால வந்த காரியம் சொல்கிறோமா? இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி ஏமாந்து போகிறோம் வாழ்க்கையில்? நீங்கள் பாருங்க, இந்த நாமத்தை அவனுக்கு சொன்ன பிறகு அவன் திருப்பி எந்த ஒரு பதிலும் அவர்கிட்ட என்ன செய்யலை? கேட்கவே இல்லை. நீங்கள் அந்த வசனத்தை வாசிக்கிறேன், 34ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கிறேன். மோசே தீவிரமாக தரை மட்டும் குனிந்து பணிந்து கொண்டான். அதுக்கு அவன் எந்த கேள்வியுமே கேட்கல. இதுவரைக்கும் கேள்வி கிடையாது தொடுத்தவே, இப்போ கேள்வியே கேட்கல. அவருடைய நாமத்தை காட்டிட்டாரு, அவருடைய மகிமையை காட்டிட்டாரு, அவருடைய குணாதிசயத்தை காட்டிட்டாரு. இது என்ன செய்யணும்னா, ஏன் வாழ்க்கையில் அவர் இப்படிப்பட்டவர்ங்கிறத அறிஞ்சு கொள்ளணும்னு சொல்லி எனக்கு என்ன செஞ்சிட்டாரு? காட்டிட்டாரு. இது கொஞ்ச நாள் தான். இந்த கொஞ்ச நாள்லையே ஜனங்கள் எவ்வளவு முரண்டு பிடிச்சிருப்பாங்க, எவ்வளவு பிடிவாதம் பிடிச்சிருக்காங்க. அப்பவே அவன் நினச்சிருந்தா, ஆண்டவரே இந்த ஜனம் உம்முடைய ஜனம், நீரே வச்சுக்கிடும், எனக்கு இது தேவையில்லைன்னு நினச்சிட்டு போயிருக்கலாம். ஆனால் அவன் அப்படி விடலை. ஒரு தேவனுடைய பிள்ளை, சரியான ஒரு தேவனுடைய பிள்ளை நம்ம கூட இருக்கிற எல்லாரையும் கடைசி யாத்திரைக்கு நித்தியத்துக்கு போய் சேருகிற வரைக்கும் கண்டிப்பாக எல்லாரும் நம்மோடு கூட வர வேண்டும் என்றதான எண்ணம் நமக்குள்ள என்ன செய்யும்? அவங்க கிட்ட நம்ம குணத்தை காட்டணும். நம்ம கிட்ட ஒருத்தர் விரோதமாக இருந்தாலும் அவங்க கிட்ட நம்ம குணத்தை காட்டி ஆகணும் அப்படிங்கிறத மோசே மூலமாக தேவன் நமக்கு என்ன செய்கிறாரு? ஏற்படுத்தி கொடுறாரு. இதுக்கு பிறகு மோசே எந்த கேள்வியும் கேட்கல. அவன் சட்டுன்னு அப்படியே என்ன செஞ்சிடறான்? சரண்டர் ஆயிடறான். ஆண்டவரே, நான் என்ன ஒன்றுமே இல்லை, பணிஞ்சு கொள்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்கிறான். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவரே 9ஆம் வசனம் 34:9, ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். கண்டிப்பாக என் கூட தான் வரணும். இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள், இவங்க இப்படிப்பட்டவங்க தான், இவங்க மோசமானவங்க தான். ஆனால் நீங்கள் எங்கள் கூட என்ன செய்யணும்? வர வேண்டும். நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு என்ன செய்கிறான்? சொல்கிறான். சொன்னதுக்கு பிறகு ஆண்டவர் சொல்கிறாரு 10ஆம் வசனம், அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பாருங்க, இப்போதான் கடைசியில் என்ன வருது? உனக்கும் எனக்கும் என்ன செய்யுது? ஒரு உடன்படிக்கை. எவ்வளவு பெரிய சந்தோஷம்! இது வரைக்கும் கேள்வியா தொடுத்துட்டு வந்தவே, இப்போ தேவன் அவனோட என்ன செய்கிறாரு? உடன்படிக்கை ஏற்படுத்தி கொள்கிறார். நாமளும் நிறைய தப்பு பண்ணியிருப்போம், நிறைய விஷயத்தில் சொல்லியிருப்போம், ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டாரா, அவர் கேட்கலையா அப்படின்லாம் நிறைய யோசிச்சிருப்போம். அநேக பேர் சொல்ல கேட்டிருக்கோம்.
நான் இத்தனை வருஷமாக ஜெபம் பண்ணுறேன், எனக்கு இதுலேருந்து என்ன செய்யலை, விடுதலை கிடைக்கல. இவ்வளோ மாசமாக நான் ஜெபம் பண்ணுறேன் இந்த காரியத்திற்காக, எனக்கு என்ன செய்யலை, விடுதலை கிடைக்கலன்னு சொல்லி அங்கலாய்ப்பு நிறைந்த மக்கள் நிறைய பேர் உண்டு. ஆனால் எல்லாருக்கும் தேவன் சொல்கிறார், அவருடைய கண்களை நமக்கு என்ன செஞ்சிருக்கு, கிருபை கிடைச்சிருக்குது. என் மகிமை உனக்கு முன்பாக கடந்து போகும், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லன்னு சொல்றாரு. இப்போ நமக்கு என்ன பண்றாரு, ஒரு உடன்படிக்கை. ஏற்கனவே ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டாரு. எப்போ உடன்படிக்கை பண்ணாரு? சீனாய் மலையில 10 கற்பனையோட என்ன செஞ்சாரு, உடன்படிக்கை பண்ணாரு. அந்த உடன்படிக்கை என்ன செஞ்சுட்டாங்க, பாவம் செய்து உடைச்சிட்டாங்க. நாம எத்தனை நேரம் ஆண்டவர்கிட்ட உடன்படிக்கை பண்ணியிருக்கோம். இப்படி ஆண்டவரே பாவம் செஞ்சோன்னே சொல்லுவோம், நான் பாவம் செஞ்சுட்டேன், என்ன மன்னிச்சிடும் ஆண்டவரேன்னு சொல்லி உடன்படிக்கை பண்ணுவோம். திருப்பி ஒரு பாவம் செய்வோம், உடன்படிக்கையை மீறுவோம். திருப்பி என்ன செய்வோம், சரியாகுவோம், திருப்பி மீறுவோம். இப்படி விழுந்து 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 எந்திரிக்கிற ஒரு வாழ்க்கை. ஆனால் சொல்லுவோம், நீதிமான் 7 தடவை விழுந்தாலும். அப்படி ஒரு டைலாக் வேற நம்ம வச்சுக்குவோம், நம்ம கேட்ட வசதியா. ஆனால் அப்படி என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அந்த வசனத்தை சாக்கு பார்க்காம என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. நாம் எப்போதும் என்ன செய்யக்கூடாது, என் சத்ருவே நான் விழுவே, நீ என்ன செய்யாத, நினைக்காத, சந்தோஷப்படாத, நான் விழுந்தாலும் என்ன செய்வேன், எந்திரிப்பேன்னு சொல்லி என்ன செய்யணும், ஆண்டவருக்கு பிரியமாக நாம் என்ன செய்யணும். எப்பவும் சாத்தான் சோதிக்கும் பொழுது கூட ஆண்டவர் அந்த வசனத்தினா ஞாபகத்தை வச்சு கரெக்டாக என்ன செஞ்சார், அவனை ஜெயிச்சார். நம்ம எத்தனை சோதனை வரும்பொழுது கூட அநேக சோதனைகளை நாம் என்ன செஞ்சிடும், விழுந்து போயிடும். இப்போ ஒரு நல்ல உடன்படிக்கை பண்ணி தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோடு மோசையோடு ஒரு சிறந்த உடன்படிக்கை என்ன செஞ்சிட்டாரு, பண்ணிட்டு இப்போ சொல்றாரு பாருங்க, வாசிக்கிறேன். அது யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம், கவனிங்க, 10ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி. பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் இதுவரைக்கும் இல்லாத, செங்கடலே பிளந்தாரு, இதை விட பெரிய அற்புதத்தை நான் என்ன செய்ய போறேன். தண்ணியே இல்லாத இடத்துல இருந்து தண்ணி வரவழைத்து இதை விட பெரிய காரியத்தை செய்ய போறேன். சாப்பாடே இல்லாத இடத்துல மண்ணாவை போசித்தேன், இதை விட பெரிய காரியத்தை நான் என்ன செய்ய போறேன். தேவன் தம்முடைய பிள்ளைகளோடு என்ன செஞ்சார், இன்னைக்கு தேவன் நமக்கும் என்ன செய்றாரு, உடன்படிக்கை கொடுக்கிறார். நான் உங்க கூடவே இருப்பேன், பெரிய காரியங்களை செய்வேன், நீ நினைக்காத, நீ யோசிக்க கூடாத அளவுக்கு நான் என்ன செய்வேன், அற்புதத்தை செய்வேன் அப்படின்னு சொல்லி நமக்கு வாக்கு கொடுக்கிறாரு. என்ன ஒரு காரியத்தை மட்டும் நம்ம பார்த்து முடிப்போம். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். 27, 28. பின்னு கர்த்தர் மோசையை நோக்கி, இந்த வார்த்தைகளை நீ எழுது, இந்த வார்த்தைகளின்படியே உன்னோடும் இஸ்ரவேலோடு உடன்படிக்கை பண்ணினேன் என்றார். அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகல 40 நாள் கர்த்தரோடு இருந்தான். அவன் 10 கற்பனைகளாகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகைகளில் எழுதினான். முதல் 10 கற்பனை எழுதினது யாரு? ஆண்டவர். ரெண்டாவது எழுதினது யாரு? மோசையா ஆண்டவரா? மோசைன்னு சொல்றவங்களா கை தூக்குங்க. அப்படி இல்லைன்னா அப்படி அடிக்கக்கூடாது. எங்க ஸ்டூடெண்ட் சொல்ற மாதிரி சொல்லக்கூடாது. இது இல்லைன்னா அது சார் அப்படிமா, அது இல்லைன்னா இதை எடுத்துக்கோங்க அப்படிமா, அப்படி சொல்லக்கூடாது. மோசையா ஆண்டவரா? ரெண்டாவது எழுதினது ஆண்டவர். சொல்றவங்களா கை தூக்குங்க. ஓகே, ஆண்டவர் தான் எழுதினாரு. ஏன்னா இது தமிழ் மொழி பெயர்ப்பு அப்படி இருக்குது, ஆனால் மூல மொழி பெயர்ப்பு அப்படி கிடையாது. நீங்கள் ஆங்கில டிரான்ஸ்லேஷன்லாம் பார்த்துக்கிடுங்க, அதெல்லாம் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. என்ன அப்படின்னா, முதல் கற்பனை பலகை தேவனே உருவாக்கி என்ன செய்கிறாரு, தேவனே என்ன செஞ்சாரு, அக்கினி நடுவிலேருந்து எழுதுறாரு. கல்லில் எழுதுறதுக்கு டூல்ஸ் என்ன வேணும்? கல்லில் எழுதுறதுக்கு என்ன வேணும்? நீங்கள் சொல்லுவீங்களா, சிசல், உளி. அந்த உளி வேணும், ஹேமர் வேணும், அப்படி தானே? இதெல்லாம் வேணும். மோசை கொண்டு போனானா? கொண்டே போகல. ரெண்டாவது கற்பனையை பலகையை எடுத்துட்டு வான்னு தான் சொன்னாரு. கல்லை எடுத்துட்டு வா அப்படின்னு தான் சொன்னாரு. எழுதியது யார்? இதை வசனத்துக்கு இன்னொரு, அதை அப்படியே உபாகமத்தில் வாசிங்க. 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை படிங்க. உபாகமம் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். முன்னே சபை கூடி வந்த நாளில் கர்த்தர் மலையில் அக்கினி நடுவில் இருந்து உங்களுக்கு விளம்பின 10 கற்பனைகளையும் அவர் முன் எழுதியிருந்த பிரகாரம் அந்த பலகைகளில் எழுதி அவைகளை என்னிடத்தில் தந்தார். ரெண்டாவது வாட்டியும் யார்தான் எழுதி கொடுக்கிறா? தேவனே எழுதி கொடுக்கிறார். ஆண்டவர்
திருப்பியும் தம்முடைய பிள்ளைகளுக்கு மனஸ்தாபப்பட்டு நான் இன்னமும் உன் கூட நான் என்ன செய்வேன், வருவேன்ப்பா, கவலைப்படாதேன்னு சொல்லி மறுபடியும் தன்னுடைய நாமத்தையும் தன்னுடைய குணாதிசயத்தையும் தேவன் நமக்கு என்ன செய்கிறாரு, காட்டுகிறார். இப்படிதான் மோசே தேவனை அறிந்து கொண்டான், அவருடைய மகிமையை அறிந்து கொண்டான். அதன்படி கடைசி வரைக்கும் என்ன செஞ்சான், அந்த மகிமையை மக்களுக்கு என்ன செஞ்சான், காட்டினான். ஒரே ஒரு முறை அந்த மகிமையை காட்ட தவறிட்டான். ஆண்டவர் சொன்னார், நீ கானானுக்குள்ள என்ன செய்ய மாட்டா, பிரவேசிக்க மாட்டேன். இன்னைக்கு அந்த 10 கற்பனையும் அவருடைய குணாதிசயத்தையும் சுமக்கிற சத்தியம் என்ற பெயருள்ள நாம் இன்னைக்கு அதை கரெக்டாக செய்கிறோமா? நம்ம கூட இருக்கிற எல்லாரும் நித்தியத்துக்கு பரமகாணனுக்கு வரணும்னு ஆசைப்படுறோமா? அவங்க எல்லாரையும் சேர்த்து கொண்டு போகணும்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோமா? இது நீங்கள் யோசிங்க. மீண்டும் நாம் தேவனுக்குள்ளே ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் தலைவணங்கி ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் இரக்கமும் கிருபை நிறைந்த பரம தகப்பனே, இந்த அருமையான நல்ல ஓய்வு நாள் பள்ளிக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே, உம்முடைய குணத்தையும் உம்முடைய அதிசயத்தையும் உம்மை அறிகிற அறிவு எங்களுக்கு எப்படி வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் கர்த்தாவே. நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த அருமையான சத்தியத்தை சுமந்து செல்கிற நாங்கள் உம்மை அறிந்து கொள்ளத்தக்கதாக இன்னும் எங்களுடைய மனக்கண்களை கத்த திறக்க முடியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து மீதியான வேலை கத்தர் பொறுப்படும் வழிநடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன்.